ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். எங்கள் குட்டி கிருஷ்ணாவை ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு 4 ஹவர் தேவைப்பட்டது. அது ஒன்றும் எல்லாம் அதிகமெல்லாம் ரெடி பண்ணல. பட்டு வைக்கிறதுக்குள்ளே அப்படி இப்படி பண்ணுறது, மறுபடியும் பட்டு வைக்கிறது, மறுபடியும் அடிக்கிறது, மறுபடியும் பொட்டு வைக்கிறது, அப்புறமா அப்படி இப்படி பண்ணி சரி ஒரு 6:30 மணிக்கு மேலே அப்படி இப்படி பிடிச்சி கிடிச்சி ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அரிசியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதெல்லாம் வச்சு காலை வச்சிடலான்னு பார்த்தா அதுக்கும் வைக்கவே மாட்டேங்கிறான். நான் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கும் அழுந்துட்டு ஒரே அட்டகாசம். அவங்க ஆயா அப்பா எல்லாம் வந்துட்ட பிறகு தான் கொஞ்சம் அமைதியானால். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபி ஆக கொஞ்சம் சந்தோஷமாக ஆரம்பிச்சிட்டான். அப்படி இப்படி ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்தான். கொஞ்சம் அப்படி இப்படி அமைதியாக இருந்தான். பசி எடுத்துக்கிச்சு போல். சாருக்கு கண்ணன் வந்துட்டார்ல நம்ம வீட்டுக்கு. கண்ணனுக்கு வெண்ணெய் கொடுத்தாச்சு. வெண்ணெய் நல்லா கண்ணன் நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு போஸ் கொடுத்துட்டு உட்காண்ட்ருக்காரு. வெண்ணெய் சாப்பிட்டுட்டு கண்ணன். எங்கள் வீட்டு கண்ணன் எப்படி இருக்காங்க பாருங்கள். எங்கள் வீட்டு அழகு கண்ணன் எப்படி இருக்காரு. ஏதோ எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு எங்கள் வீட்டு கண்ணன் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா இருக்காரா? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொட்டி சட்டகாசம் பண்ணுவாங்களா? அட்ராக்டிவ்ஸ் பண்ணுவாங்களா? பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நாங்களும் பசங்களை ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. கண்ணன் வேஷம் போட்டால் நம்ம பாடு போதும் ஆயிடுது. கடவுளே என்ன பண்ணுறது? மற்ற பசங்களாம் அழகாக ரெடியாக இருக்கும்போது நம்ம பசங்க மட்டும் கண்ணை வேஷம் போடலன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால தான் நம்ம வேஷம் போட்டு அழகு பார்க்குறது. இவ்வளோதான். இவ்வளோ கண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். போன வருஷம் நான் அவ்வளோ சமத்து அழகாக ரெடி பண்ணி அழகாக கரைச்சி ஃபோட்டோவில் எடுத்தோம். அப்போ 3 மாதம் இருந்தான். இப்போ 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால அட்டகாசம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இல்லைங்க, குழந்தைன்னா அப்படி தானே இருக்கணும். என்ன பண்ணுறது? அப்புறமா சார் நார்மலாக ஆகிட்டார். உட்காந்துட்டு வெண்ணெய் சாப்பிட்றாரு. வெண்ணெய் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாரு. சாப்பிட்டு ஜாலியாக உட்காண்ட்ருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி கண்ணன் இருந்தால் சொல்லுங்கள். யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லுங்கள். அப்போ தான் தெரியும். எங்கள் வீட்டு கண்ணனுக்கு இவ்வளோதான் வேஷம் போட்டு முடிஞ்சாச்சு. ஓகே, பாய்.